Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்ல இருக்கிற பொருளை வச்சு ஸ்பாட் வெல்டிங், அதாவது வெல்டிங்க சின்னதா நம்ம வீட்லயே ரெடி பண்ற மாதிரி நம்ம எப்படி செய்யணும் எல்லாத்தையும் இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு முழுசா புரியும். சரி வாங்க இப்போ வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். உங்களை வீடியோ எடுத்தேன், டேட் ஆயிடுச்சு. இப்போ வச்சதை திருப்பி நம்மளால எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று ஃபேஸு நியூட்ரலு எடுத்து உள்ள வயராக எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு 3 பிளக் வயர் ஒன்று எடுத்துக்கோங்க, பிளக்கு. அப்புறம் இதோட இது வந்து எர்த்து நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, இதோட எர்த்து ஒன்று. அப்புறம் ஃபேஸ் நியூட்ரல் இங்கே இருக்குது, இதுதான் நியூட்ரலு கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இது வந்து எர்த்து, இதோட எர்த்து. ஃபேஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம கம்மியான வோல்டேஜ் வர ஒரு ஃபேஸை நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இதுக்கு வந்து கம்மியான இந்த ஃபேன் கூட வைக்கிறதுக்குலாம் கம்மியான வோல்டேஜே போதும். இப்போ நம்ம இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இதை டேப் அடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த எர்த்தை வந்து ஒரு போல்டு போட்டு இந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு கண்டிப்பாக எர்த்து நமக்கு தேவைப்படுது. அதனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம இப்போ எடுத்து கொடுக்குறதுக்காக இந்த போல்டு நம்ம லேசாக இந்த எர்த்து வைரஸ் ஃபிட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எர்த்து வயர் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம், ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஃபேஸிங் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எர்த்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது அவுட்புட்டு. இந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி இது எக்ஸஸாக உள்ள வயரு. இதில் வந்து நம்ம கம்மியான வோல்டேஜ் உள்ள ஒரு வயரை தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். மிச்சம் எக்ஸ்ட்ரா உள்ள ஃபேஸை வந்து நம்ம இதில் வந்து இப்போ தேவைப்படாது. அதனால் இப்போ சும்மாக்கு வெளியே விட்டுருக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு இது தேவைப்படாது. ஏன்னா இப்போதைக்கு நமக்கு கம்மியான வோல்டேஜ் உள்ளதாக வரணும். இது வந்து ரெண்டுமே அதிகமான வோல்டேஜ் உள்ளது. இது நமக்கு இப்போ தேவைப்படாது. இப்போ அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒட்ட வச்சுருக்கேன். இந்த ஃபேன் வந்து நம்ம இங்கிட்டிருந்து எக்ஸ்ட்ரா நம்ம இந்த வெளியிருந்து வர வயரோட எக்ஸ்ட்ரா 2 வயர் எடுத்திருக்கோம். ஒரு ஃபேஸி நியூட்ரலும் தனியாக எடுத்திருக்கோம். ஏன்னா மெயின்லேருந்து இதுலேருந்து ஃபேஸி வர நியூட்ரலையும் தனியாக எடுத்து, இது எப்படின்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சார்ஜர், டேட்டா கேபிள் உள்ள ஒரு பிளக் போர்டில் இருக்கிற அந்த சர்க்யூட் போர்டை மட்டும் தனியாக எடுத்து இதில் விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இதில் வந்து நம்ம வர ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா இதை டிசியாக கன்வெர்ட் பண்ணால் தான் இந்த ஃபேன் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக இதை வர இந்த வயரை நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்ம ஃபேனோட வெளியே வர ஏசிலேருந்து டிசியை நம்ம கன்வெர்ட் பண்ணி இதை நம்ம இப்போ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி டேப் அடிச்சிருவோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு தெரிஞ்சால் தான் இந்த ஃபேனு கரெக்டாக ஓடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 2 இதுக்கும் டேப் அடித்தாச்சு. இப்போ இது ஓடுற மாதிரி தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அவுட்புட்டு, இது டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட். இந்த வயர் வந்து இது வந்து நம்ம ஏசியை கொடுக்க வேண்டிய வயர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான 2 வயரை வெளியே விட்டாச்சு. அதுலேருந்து வர்றது ஒரு ஃபேஸு நியூட்ரல், கம்மியான பவர் வர ஒரு நியூட்ரலை கொண்டு வந்து கம்மியான பவர் வர ஒரு ஃபேஸை கொண்டு வந்து நம்ம இதில் ஜாயின் அடிச்சிருக்கோம். இதுலேருந்து வர எர்த்து வயரை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஃபேஸு நியூட்ரலும் இதோடய ஜாயின் பண்ணியாச்சு. அதுலேருந்து தான் இது அவுட்புட் டிசியாக வெளியே வருது. இதில் வந்து இதில் நம்ம குவாலிட்டியான வயர் கொடுத்துருக்கோம்னா ஏசி வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஏசிலேருந்து டிசி கனெக்ட் பண்ணுறது. இது ஏசி கொடுக்கறதுனால இது குவாலிட்டியான வயர் கொடுத்துருக்கோம். இது வந்தீங்கன்னா ஃபேஸு நியூட்ரல் அவுட்புட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 தேவையான ஃபேஸ் விட்டுருக்கோம். இது வந்து கம்மியான ஃபேஸு நம்ம கொடுத்தாச்சு. ஃபேஸு நியூட்ரல் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து எர்த்து வயரு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இது தேவையில்லை, நமக்கு எப்போ தான் தேவைப்படுது அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு பார்க்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஃபேன் ஓடாது. ஃபேன் ஓடினா தான் இதோட ஹீட்லாம் நம்ம வெளியெடுக்க முடியும். சரி, நீங்கள் செய்யும் போது ஃபேனை கரெக்டான ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இது கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த இடத்துல வயரை மாற்றி கனெக்டிட்டேன். நீங்கள் யாரும் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. தப்பு பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் ஃபேன் நல்லாயிருக்கு, இங்கே போர்டு தான் போச்சு. சரி, நீங்கள் பார்த்து போக்கோங்க. நான் இப்போ இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இது. நம்ம இதை ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம்.
ஃபேன் எப்படி ஓட போகிறது இல்லை, ஆனால் ஹீட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும்னா ஃபேன் நல்லா ஓடணும். இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம போடலாம். இப்போ ஃபேன் ஓடாததுக்காக நான் சொன்ன மாதிரி போர்டு போயிடுச்சு. நீங்கள் சின்ன பசங்க யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா பெரியவங்க எல்லாமே இதை ட்ரை பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி பண்ணலாம். இப்போ ஓடலன்னு சொன்ன மாதிரி இப்போ ஸ்பார்க் வரதை மட்டும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வருது. அப்போ இது நம்ம செஞ்சது கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஸ்பார்க் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்பீக்கர் எடுத்திருக்கேன். ஸ்பீக்கரை வந்து இப்போ நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வரும். இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதுக்கு வெல்டிங்காக நம்ம ஒரு சின்னதாக ஒரு வயர் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயரில் போல்டு, இன்னொரு வயரை இந்த மாதிரி ஒரு எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம இன்னொரு வயரை ஜாயின் பண்ணிக்கலாம். பயப்படாதீங்க, ஷார்ட்ல எதுவும் அடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுலேருந்து சின்ன வயராக போட்டிருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு சேஃப்டிக்கு சொல்லி காட்டதான். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய வயராக போட்டுக்கோங்க, நல்லா தூரமாக போகிற மாதிரி நல்லா நிறைய வயர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா வயரும் ஹீட் ஆகுது. இங்கே கொஞ்சம் பாருங்கள், இங்கே டேப்பெலாம் இழகிற மாதிரி போகுது. இது காரணம் ஸ்பார்க் வைக்கிறதுனால. நீங்கள் வைக்கும் போது ஸ்பார்க் வைக்காமல் இதை வந்து டைரெக்டாக இங்கேருந்து எடுக்கும் போதே ஒரு டைரக்ட் கனெக்ஷனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இழகுது. அதாவது வயர் இழகாது, டேப் இழகும். டேப்புக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பார்க் மாதிரி இதை அழகாக வெல்டிங் பண்ணலாம். சின்ன பசங்க யாரும் இதை ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக. பெரியவங்க நீங்கள் இருந்து ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல பெனிஃபிட். நீங்கள் இதை வந்து வீட்லேயே எதுக்காக செய்யணும்னா, நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் கடையில் போய் வாங்குறத விட நம்மளாக செய்கிறது ரேட் கம்மியாக தான் இருக்கும். இதை செய்கிறதுக்கு எனக்கு அவ்வளோவா செலவும் ஆகலை. ஃப்ரீயாகவே நான் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுட்டேன். நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். என்ன நீங்கள் வந்து வெல்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து அதிகமாக தொடாதீங்க, ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் ரொம்ப நேரம் வெல்டிங் நான் கொஞ்சம் தான் பண்ணதுக்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா அதிகமாக இதை தொடாதீங்க. அதேமாதிரி இதை தண்ணி ஊற்றினா ட்ரை பண்ணாதீங்க, மொத்தமாக போயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சீக்கிரம் வந்து சேரணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.